வாழ்க்கையிலேயே இறைவன் கொடுத்த அற்புதமான ஒரு செயல் ஞானமா இல்ல ஞாபக மருதியா என்ற இரண்டுல எதை நீங்கள் தேர்ந்தெடுப்பீங்க என்று கேட்டா, எது இது ரெண்டுல ரொம்ப சிரேஷ்டமானது என்று சொன்னால் உண்மையாய் சொல்லுகிற ஞாபக மருதி தான் சிரேஷ்டமானது. அந்த மாதிரி ஜெபத்தை நாம் செய்யலாமா? ஆண்டவரே, தெரிஞ்சும் தெரியாம ஏதாவது வார்த்தை பேசுந்தா என்ன மன்னிச்சிடு. அது பதில் தெரியாமலே இருந்துரு. ஞானமா தானே ஜெபம் பண்ண, ஞானமா ஜெபம் பண்ணி முடிக்கும் போது ஏன் இந்த வார்த்தை வருது? நல்லா யோசித்து பாருங்க. படிச்சவங்க பேசுற வார்த்தையா இது? சர்டிபிகேட் மட்டும் தான் எம்ஏ, ஆனால் வாழ்க்கை எருமை. இந்த குணம் தானே இன்னைக்கு இங்கிலீஷை பேசி பேசி உங்க வீட்டுல வர வைக்கிறீங்க. சில மொழிகள் மண்டல் இந்த சாட்டர்டே வரைக்கும் வேலை மேல வைங்க. சில குணங்கள் நம்முடைய வீட்டுல இருக்கணும். அத வீட்டுல தந்தை மொழியை பேசு. உயர்ந்த மொழி எது என்று நான் சொல்ல வரவில்லை, மாறாக உன் மொழியே நீ பேசு என்று தான் சொல்றேன். தொடர்ந்து நீங்களே கடவுளை நம்பின்னு இருக்காதீங்க. கடவுள் உங்களை நம்புற மாதிரியே வச்சுக்கங்க.